அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் தயாளன் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை டி.ஆர். சுந்தரம் அவர்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சார்பாகவும், மதுரை காசி மகாராஜா பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனமும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து இந்த திரைப்படத்தினை தயாரித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏ. மித்ரதாஸ் என்பவர் ஆவார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். மன்னர் அற்புதவர்மனுக்கு இறந்த முதல் மனைவியிடமிருந்து தயாளன் என்னும் மகனும், இரண்டாவது மனைவியிடமிருந்து பரதன் என்னும் மகனும் இருக்கிறார்கள். இது மட்டுமன்றி மன்னர் அற்புதவர்மன் பத்மாவதி என்னும் பெண் பிள்ளையை வளர்த்தும் வருகிறார். இந்த நிலையில் துன்மதி என்ற அரண்மனை வேலைக்காரன் மன்னர் அற்புதவர்மன் மனதில் நஞ்சை ஊட்டி தலைமை அமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுடன் தனது மகன் பிரதாபனுடன் சேர்ந்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற திட்டமிடுகிறான். அந்த திட்டத்தில் தயாளன் மன்னனை கொன்று ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக துன்மதி என்னும் வேலைக்கார அமைச்சர் மன்னனை நம்ப வைக்கிறான். மன்னரும் இதை நம்பி மகன் தயாளனை கைது செய்து மரண தண்டனையை விதிக்கிறார். மன்னர் தன் தந்தையின் பிற்போக்கான சிந்தனையை மாற்ற தனது நண்பர்களின் உதவியுடன் சிறையிலிருந்து தப்பிச் செல்லும் தயாளன் பல திருப்பங்களை சந்தித்து தலைமை அமைச்சர் துன்மதி, அவரின் மகன் பிரதாபன் ஆகியோரை குற்றவாளியாக நிரூபிக்கிறான் பொது அவையில், அதாவது மன்னர் முன். இதை அறிந்த மன்னர் தன் முட்டாள்தனத்தை உணர்ந்து தலைமைச் செயலாளராக பொறுப்பில் இருக்கும் துன்மதியையும் அவனது மகன் பிரதாபனையும் கொள்கிறார். பிறகு ராஜ்யத்தை ஆள மக்கள் தயாளனை பொறுப்பில் அமர வைக்க தயாளன் பத்மாவதியை மணந்து அரசனாகிறான் அந்த நாட்டிற்கு. இதுதான் இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கமாகும். கதையின் தலைப்பு வேடத்தில் உணர்ச்சிமிக்க புரட்சி வீரனாக பி.யு. சின்னப்பா அவர்கள் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். அதிரடி சண்டை காட்சிகள், கத்தி சண்டை, குஸ்தி சண்டை என்று அனைத்திலும் முத்திரையை பதித்திருக்கிறார். குறிப்பாக பி.யு. சின்னப்பா அவர்களின் வாள் சண்டைக்கு ரசிகர்கள் சந்தோஷத்துடன் கைத்தட்டி படத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் அவருக்கு பெரிய வெற்றியை தந்தது. ஹீரோயிசத்தின் விதையை அன்றே தமிழ் சினிமா உலகில் வலுவாக விதைத்து அதை நல்ல மரமாக வளர்த்துவிட்ட பெருமை பி.யு. சின்னப்பா அவர்களையே சாரும். டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் முதலாக பி.யு. சின்னப்பாவுடன் இணைந்து நடித்த முதல் படம் இந்த தயாளன் திரைப்படம்தான். அவருக்கு காட்சிகள் குறைவானாலும் பாசமுள்ள தம்பியாக பரதன் என்னும் வேடத்தில் நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அவருக்கே உரிய அற்புதமான குரலில் பாடல்களையும் பாடியிருக்கிறார். இந்த படத்தில் பி.யு. சின்னப்பா அவர்கள் சிறையில் இருந்து தப்பிக்க உதவும் நல்ல நண்பராக சடையன் என்ற பெயரில் காளி என் ரத்னம் அவர்கள் நடித்திருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு உதவும் இன்னொரு நண்பராக கொக்கோ, அவரும் நகைச்சுவையுடன் கூடிய விசுவாசமான நண்பராக நடித்திருக்கிறார். பி.யு. சின்னப்பாவிற்கு ஆதரவு தரும் சன்னியாசி வேடத்தில் பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள் மிக யதார்த்தமான நடிப்பை வழங்கி அவருக்கு விசுவாசமான நண்பராகவும் இப்படத்தில் நடித்திருக்கிறார். துன்மதி என்னும் கொடூரமான வில்லன் வேடத்தில் கே. பெருமாள் அவர்கள் அற்புதமாக நடித்திருக்கிறார். பல இடங்களில் மக்கள் அவரை திட்டும் அளவிற்கு அவரின் வில்லத்தனமான நடிப்பு அனைவரையும் ரசிக்க வைக்கிறது. துன்மதியின் மகன் பிரதாபன் வேடத்தில் ஈ.ஆர். சகாதேவன் அவர்கள் எளிய நடிப்பை வில்லத்தனமாக இருந்தாலும் அதனை புன்னகையுடன் வெளிப்படுத்தும் சிறப்பு அத்தனை அழகு அவரின் நடிப்பில். அற்புதவர்ம மன்னராக நடித்த டி.எம். ராமசாமி அவர்களும் மற்றும் பி.பி. ராமலிங்கம், வி.எம். ஏழுமலை, என்.வி. கிருஷ்ணன் ஆகியோரின் நடிப்பும் இந்த தயாளன் படம் வெற்றி பெற பெரிதும் உதவியிருக்கிறது. இப்படத்தில் ஜெயகௌரி என்பவர் பத்மாவதி என்னும் வேடத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். அவரின் புகைப்படம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் சொந்த குரலில் பாடி சிறப்பாக நடித்ததாகவே சொல்லப்படுகிறது. சிலம்பு என்னும் பெயருடன் சன்னியாசி பி.ஜி. வெங்கடேசனை மிரட்டும் பெண்ணாக பி.எஸ். ஞானம் அவர்களின் நகைச்சுவை கலந்த காதலி வேடத்தை மிக நிறைவான நடிப்பால் அள்ளி வழங்கியிருக்கிறார். சபாபதி திரைப்படத்திற்கு பின்பு காளி என் ரத்னம், சி.டி. ராஜகாந்தம் அவர்களின் ஜோடி இந்த படத்தில் மீண்டும் அமர்க்களப்படுத்தியிருக்கிறது. சி.டி. ராஜகாந்தத்தை மயக்க காளி என் ரத்னம் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நகைச்சுவையில் முடிவதை அனைவரும் பெரிதும் கைத்தட்டு ரசித்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுடன் ராணி, எஸ். பாக்கியலட்சுமி, ரமணி, குழந்தை நட்சத்திரமான ஜெயலட்சுமி ஆகியோரும் சிறப்பான நடிப்பை இந்த தயாளன் திரைப்படத்தில் வழங்கியிருக்கிறார்கள்.
இங்கு குறிப்பிடப்பட்ட அனைத்து தகவல்களும் அன்றைய பத்திரிகையில் இருந்த தகவல்தான் என்பதை இங்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தயாளன் திரைப்படத்திற்கு கதையை காசி விஸ்வநாத பாண்டியன் என்பவரும், திரைக்கதை வசனத்தினை குப்புசாமி கவி என்பவரும் எழுதியிருக்கிறார்கள். பாடல்களை மகாராஜா வாத்தியார் என்பவர் எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படம் பி.யு. சின்னப்பா அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை பெற்று தந்ததுடன் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தையும் இந்த தயாளன் திரைப்படம் பெற்று தந்தது. இந்த தயாளன் திரைப்படம் 16,000 அடியில் எடுக்கப்பட்டு 20/12/1941 அன்று வெளியாகி பரவலான வசூலை பெற்ற படமாக போற்றப்படுகிறது. இதுவரை இந்த தயாளன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.